வணக்கம் நண்பர்களே, நாளை ஏஎஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சமீபத்தில் மத்திய அரசு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழே கொண்டு வரதுக்காக ஒரு அவசர சட்டம் போட்டாங்க. அந்த அவசர சட்டத்துக்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளிச்சிட்டாரு. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னால் என்ன, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மத்திய அரசோட இந்த நடவடிக்கையினோட சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்லைடில் இருக்கிறது இதை பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஜென்ரலாக ஷார்ட்டாக இந்த விஷயம் என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். மீடியாக்குள்ள போயிடலாம். சமீபத்தில் பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா பேங்க் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. 2019 அந்த பேங்க் இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறது மாதிரி பிஎம்சி பேங்க் அப்படின்றது ஒரு மல்டி ஸ்டேட் ஷெட்யூல்டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அதாவது பல மாநிலங்களில் இயங்கக்கூடிய ஒரு பேங்க்கு. இது குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், நியூ டெல்லி இந்த மாநிலங்களில் மொத்தம் 137 பிரான்ச்சஸ் கொண்ட ஒரு பேங்காக இருந்துச்சு. அந்த பேங்க்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐயோட நார்ம்ஸுக்கு வயலேட் பண்ணுற மாதிரி இவங்க ஒரே ஒரு என்டிட்டிக்கு, அதாவது ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இந்த ஒரே ஒரு என்டிட்டிக்கு, ரியல் எஸ்டேட் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு என்டிட்டிக்கு மட்டும் அதிகமான லோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பேங்க்கோட ஃபார்மர் சீஃபுக்கும் அந்த ப்ரமோட்டர்ஸுக்கும் நடுவில் ஒரு கரப்ஷன் இருந்து அது மூலமாக ஒரே பேங்க்குக்கு இந்த ஒரே ஒரு என்டிட்டிக்கு நிறைய லோன் அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க. அந்த என்டிட்டி திவாலானதுனால இந்த பேங்க்கோட வாராக்கடன் அதிகரித்து இந்த பேங்க்கும் திவாலாகக்கூடிய நிலைமைக்கு போணுச்சு. அதனால் ஆர்பிஐ அதை இந்த பேங்க்கை டேக் ஓவர் பண்ணாங்க. இந்த கிரைசிஸ்க்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேங்க்கை ஆடிட் பண்ண ஆடிட்டர்ஸு, அப்புறம் அதை மானிட்டர் பண்ண வேண்டிய ஆர்பிஐ, அதை மானிட்டர் பண்ண வேண்டிய ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்கெல்லாம் தான் இதை ஒழுங்காக அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செய்யறதுனால தான் இந்த கிரைசிஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த பிஎம்சி ஆர்பிஐ டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறமேலு ஆர்பிஐ இந்த பிஎம்சி பேங்க் யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது டெபாசிட் வாங்கவோ முடியாது. ஆர்பிஐயோட அப்ரூவல் இல்லாமல், ப்ரேயர் அப்ரூவல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் தான் மத்திய அரசு இந்த மாதிரி நிறையா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஒரே இதுக்குள்ளார கொண்டு வரணும், ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அவசர சட்டத்தை போட்டிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னால் என்ன, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆக்ட் 1904 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் படி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் தான் ஒரு கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமேல இந்த சட்டத்தை இன்னும் செம்மைப்படுத்தி 1912 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வராங்க. இந்த ஆக்டுக்கு கீழே தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்டுக்கு கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கடுத்து மல்டி யூனிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1942 கொண்டு வராங்க. இது மூலமாக பல ஸ்டேட்ஸில் இயங்கக்கூடிய பேங்க்குக்கும் இது அப்ரூவல் கொடுக்கறதுக்கு இந்த ஆக்ட் பயன்படுது. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912 ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்பிஐனாலையும் நபார்ட்னாலையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய பேங்க்கு தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஆர்பிஐயும் நபார்டும் எந்த லா கீழே, ஆக்டு கீழே ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, பேங்கிங் லாஸ் அப்ளிகேஷன் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1965 இந்த ஆக்டு கீழே தான் இவங்க இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் தான் இதோட முதலாளிகளே இதோட கஸ்டமர்ஸ் அப்படின்றது தான் இது. இப்போ ஷெட்யூல்டு கமர்ஷியல்ஸ் பேங்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, யார் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், யார் வேணாலும் அதில் கடன் வாங்கலாம்.
ஆனால் வந்து இதில் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலையோ அல்லது குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பர்சன்ஸ் 10 அல்லது அதுக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு சொசைட்டி ஆரம்பித்து அவங்களுக்குள்ளாரையே பணத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ளேயே பணத்தை கொடுத்துக்கிறது, கடன் கொடுத்து கடன் வாங்கிக்கிறது. இதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட பேஸ். கஸ்டமர் ஓன்ட் என்டிட்டிஸ், இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இதோட கஸ்டமர்ஸாகவும் இருப்பாங்க அப்படின்றது தான் இதோட ஸ்பெஷல். அதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்ற பாலிசி. அதாவது வந்து ஒருத்தர் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் அவர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஓட்டு மட்டும்தான், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு ஓட். அது மூலமாக அங்கே எலெக்ஷன்ஸ் நடந்து அங்கே அதோட ஹெட்டு எல்லாத்தையும் சூஸ் பண்ணுவாங்க. ரூரல் ஏரியாஸில் இதோட இன்க்ளூஷன் அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இதோட ப்ராஃபிட்ஸ் வந்து அதோட மெம்பர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை இந்தியாவில் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கிறது ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, வில்லேஜ் லெவலில் ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ், இது வந்து வில்லேஜ் லெவலில் இருக்குது. லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், இது வந்து அபெக்ஸ் லெவலில் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிளாக் லெவலில் வந்து ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இது செயல்பட்டுருக்கு. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிஏசிஸ், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் அப்படின்ற ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ், இதுதான் வந்து இவங்க வந்து ஃபார்மர்ஸுக்கு லோன் கொடுப்பாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கால்நடைகளுக்கான தீவனங்கள் வாங்கிறதுக்காகவும் உரங்கள் வாங்கிறதுக்காகவும் இவங்கள்ட்ட லோன் வாங்கிக்கலாம். இவங்களோட ஃபண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல், அப்புறமேல வந்து டெபாசிட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸு, அதுக்கப்புறமேல வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இங்கேருந்து வாங்கக்கூடிய ஃபண்டு. இதுதான் இதுக்கான நிதி ஆதாரம் அப்படின்றது. ஒவ்வொரு மெம்பருக்கும் எவ்வளோ பணம் கொடுக்கலாம், எவ்வளோ கடன் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு இது வந்து மாவட்ட அளவில் இருக்கும். இது வந்து 2 வகை இருக்குது. ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை வங்கிகள், அது மட்டுமே மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய வங்கிகளும், அந்த மெம்பர்ஸ் ப்ளஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பாக இருக்கக்கூடிய சொசைட்டிஸும் இருக்குது. இதோட ஃபண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷேர் கேபிட்டல், டெபாசிட்ஸு, லோன்ஸு, அப்புறமேல வந்து ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் இருந்து வரக்கூடியது. இதெல்லாம் தான் இதோட இவங்க வந்து ப்ரைமரி பிஎஸ்சிக்கு வந்து இவங்க வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடியது. இது வந்து இவங்களோட ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷேர் கேபிட்டல், டெபாசிட்ஸு, ஓவர் டிராஃப்ட் ஃப்ரம் ஆர்பிஐ, இதெல்லாமே வந்து இவங்களோட ஃபண்டு. இவங்க டைரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கு மணி கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் ப்ரைமரி சொசைட்டிஸ்க்கும் தான் வந்து இவங்க வந்து மணி கொடுப்பாங்க. ஃபார்மர்ஸ்க்கு டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதும் இவங்க தான். அதுக்கடுத்து லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸு. இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸு மொத்தம் 3 டயர்ஸில் இருக்குது. ஸ்டேட்டு, சென்ட்ரல், ப்ரைமரி லெவலில் இருக்குது. இதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து டெவலப்மெண்டல் பர்பஸ்க்காக க்ரெடிட் கொடுக்குறது தான் வந்து இவங்களோட இவங்கள வந்து நபார்டு வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிபெஞ்சர்ஸ்லேருந்து இவங்க வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து அதாவது பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்ம போய் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா டெபாசிட் பண்ண முடியாது இங்கே. அதுக்கடுத்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். இந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தான் இப்போ வந்து ஆர்பிஐ கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ரூரலில் இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மாதிரி தான். அர்பன் லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க வந்து ஸ்மால் பாரோவர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ்க்காக எல்லாம் மணி லெண்ட் பண்ணுவாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு 10 அல்லது 10க்கு மேற்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து
அவங்களுக்குள்ளார ஃபண்டு ரைஸ் பண்ணி ஃபண்டு அவங்களுக்குள்ள வழங்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ரையர் அப்ரூவல் வாங்கி 1912 ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டு ஃபார்ம். ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் சோர்ஸ் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்லலாம் போய் பணம் வாங்குறது, ஃபார்மர்ஸ் தான் பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் சோர்ஸாக இருக்குது. மணி லெண்டர்ஸ்ட்டையும் போய் மணி வாங்கி அதிக வட்டிக்கு கடன் வாங்குறதுக்கு இது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக இருக்குது. சீப் கிரெடிட், இவங்க வந்து மெம்பர்ஸ்குள்ளவே கடன் கொடுத்துக்கிறதுனால வட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி சேர்த்து வச்சோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற திங்கிங் வரும். ஃபார்மிங்க்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சரி, இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்மால் கேபிட்டல் பேஸ் கம்மியான ஆட்கள் இருக்கோம் அப்படின்றப்ப அங்கே உருவாகக்கூடிய கேபிட்டலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது லோக்கலில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒழுங்காக ரன் பண்ண முடியல, ஒழுங்காக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல அப்படின்ற பிரச்சனை இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஆர்பிஐயோட சூப்பர்விஷன், அப்புறம் டியூவல் கண்ட்ரோல். இந்த டியூவல் கண்ட்ரோல் என்ன அப்படின்றது பின்னாடி பார்ப்போம். அதுக்கடுத்து ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்டும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் இதில் இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான குறைபாடு. ரூரல் லெவலில் இருக்குது அப்படின்றதுனால ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுக்கடுத்து வந்து இவங்களோட ஃபினான்ஸுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஓவர் டியூ லோன்ஸ்னாலையும் இவங்களோட ஃபினான்சியல் சிஸ்டம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்றது தான் இவங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, இந்த டூயல் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இவங்க தான் வந்து அத்தாரிட்டி, இவங்க தான் மானிட்டரிங் அத்தாரிட்டி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷனு, மேனேஜ்மெண்ட்டு, ஆடிட்டு, சூப்பர்ஸ்டிஷன் ஆஃப் போர்டு அண்ட் லிக்விடேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து மானிட்டர் பண்ணுறது யார் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுவே மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்காக இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா ஸ்டேட் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருப்பார். மல்டி ஸ்டேட் அப்படின்றப்ப பிஎம்சி மாதிரி மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு சென்ட்ரல் ரெஜிஸ்டர் ஒருத்தர் இருப்பார். அடுத்து வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனும் இருக்குது. இப்போ டூயல் ரோல் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட கண்ட்ரோல். ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸை பண்ணுவார், ஆர்பிஐ வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், கேபிட்டல் அடிக்குவசி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள உள்ள ஃபங்க்ஷன்ஸில் உள்ள கிளாஷ்னால தான் இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டூயல் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் டூயல் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த எல்லா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய சுமார் ஒரு 1482 அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, 58 மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், இது எல்லாத்தையுமே ஆர்பிஐ கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து இங்கே இதில் இருக்கக்கூடிய டெபாசிட்டர்ஸ்க்கான டெபாசிட் அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கிது, செக்யூரிட்டி, அதனால் மோர் செக்யூரிட்டி கிடைக்கிது அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். இந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட டெபாசிட்டரோட பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8.6 கோடி பேர் இருக்காங்க. அவங்களோட மணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுமார் 4.84 லட்சம் கோடி இவங்களோட மணி வந்து இந்த பேங்க்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இதை வந்து இந்த மணியை சேவ் பண்ணோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து ஆர்பிஐ கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை சில கட்சிகள் எதிர்த்துருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோஆபரேட்டிவ்ஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கீழே இருக்குது, 7th ஷெட்யூலில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 7th ஷெட்யூலில் ஸ்டேட்ஸுக்கு கீழே இருக்குது அப்படின்றப்ப வந்து இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அஃபெக்டான என்டிட்டிஸை மட்டுமே நம்ம ஆர்பிஐ கீழே கொண்டு வராமல் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேங்க்ஸையுமே நீங்கள் ஆர்பிஐ கீழே கொண்டு வந்திருக்கீங்க, இதனால் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அர்பன் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இது வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இது வந்து என்ன பண்ணுறீங்க, ஆர்பிஐ கீழே வருமா வராதா
அப்படின்றத கிளியராக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ விஷன் டாக்குமெண்ட் 2004-2005 வந்து நியூ பிரான்ச்சஸ்ஸு நியூ பேங்க் என்டிட்டிஸ்க்கெலாம் வந்து லைசன்ஸ் கொடுக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக ஆர்பிஐ தான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி ஆர்பிஐ தான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்குது. ஆர்பிஐ உருவாக்குன டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தான் வந்து இதை எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் வந்து ஆர்சிஎஸ் ரீஜனல் டைரக்டர் இவங்களோட சேர்ந்து பேங்க்ஸுக்குள்ள பிரச்சனையை பார்த்து ஒவ்வொரு பேங்க்கையும் பார்த்து அந்த பேங்க்கில் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து அந்த பேங்க்கை வந்து ஒன்று டிசல்யூஷன் பண்ணிடுறாங்க, அல்லது வந்து 2-3 பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பண்ணி இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் முடித்து சால்வ் பண்ணியாச்சு. 2017-18 ஆர்பிஐயோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெறும் 4 அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்குது, மீதி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த பேங்க்ஸை எது கொண்டு வந்து ஆர்பிஐ கீழே கொண்டு வரணும் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சரி, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டூவல் கவர்மெண்ட்னால பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு இந்த பிஎம்சியில் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் என்டிட்டிக்கு அவங்க வந்து டம்மி அக்கௌண்ட் போட்டு நிறையா வந்து லோன் வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் என்டிட்டி நிறைய டம்மி அக்கௌண்ட் போட்டு லோன் வாங்கியிருக்காங்க. இதை வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய ஆடிட்டர்ஸு, ஆர்பிஐ இவங்க எல்லாமே சரியாக பண்ணாமல் விட்டுட்டு இப்போ வந்து எல்லா பேங்க்ஸையுமே குறை சொல்கிறது தப்பு. இது அவங்களோட ரெஸ்பான்சிபிள் தானே ஒழிய டியூவல் ரெகுலேஷனால் வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் மொத்தம் 35% தான் இந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. ரூரல் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து 65% கான்ஸ்டியூட் பண்ணுது. மொத்தமாக 96,248 ரூரல் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 லட்சத்துக்கு கிட்ட ரூரல் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது. இந்த ரூரல் கோஆப்ரேட்டிவ்ஸ் தான் அதிகபட்ச மூலதனத்தை திரட்டி வச்சுருக்கு, அதிகபட்ச மக்கள்கிட்ட மணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. இதை வந்து ஆர்பிஐ கீழே கொண்டு வராமல் வெறும் 35% மட்டும் நீங்கள் ஆர்பிஐ கீழே கொண்டு வந்து எதை பெருசாக சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போது கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நம்ம ஏற்கனவே கோஆப்ரேட்டிவ் பேங்க் பார்த்தோம். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுமே வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912 கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த சொசைட்டிஸும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912 கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதை ரெகுலேட் பண்ணுறது அங்கே வந்து அதை கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை வந்து ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ நபார்டை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே வந்து இவங்களை ரெகுலேட் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, ஸ்டேட் மட்டும்தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. 10 பேர் அல்லது 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய காமன் லைக் பீப்புள்ஸ், அதாவது ஒரே ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரே ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஆசிரியர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் கீழே ஒரு சொசைட்டி, அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்கும். ஆசிரியர்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கான ஒரு சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த சொசைட்டியில் வந்து அவங்க லோன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லோனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சீப்பான ரேட்டில் லோன் கிடைக்கும். இவங்க வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க வந்து டெபாசிட்டும் லோன் கொடுக்குறதுக்கும் இவங்க வந்து மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இவங்க இது பண்ண முடியும். சொசைட்டிஸாக இவங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து இவங்க பேங்க் அப்படின்ற நேம் யூஸ் பண்ணிக்க முடியாது. செக்கும் வந்து இவங்க கொடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெபாசிட்டுக்கான இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டியும் கிடையாது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ். சரி, சொசைட்டிஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இதில் பேர்லேயே இருக்க மாதிரி ஒரு நுகர்வோர் சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 4-5 பேர் 10 பேர் ஒன்றா சேர்ந்து இதை ஆரம்பித்து பொருட்களை வாங்கி அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், உற்பத்தியாளர்கள் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் பண்ணுறவங்க இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னு வரும். மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வருவாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அவங்களுக்கு தனியாக ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கொண்டு வந்துக்கலாம். கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ், ஃபார்மர்ஸ் அவங்க அது தனியாக கொண்டு வந்துக்கலாம். ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு,
கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் 2 இருக்குது, அக்ரி, நான் அக்ரி. அக்ரி பர்பஸ்க்கு கொடுக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. அடுத்து எம்ப்ளாயீஸ் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுதான் வந்து சொன்ன மாதிரி அலுவலர்கள், அரசு அலுவலர்களோ அல்லது ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கவங்களோ சேர்ந்து இதை உருவாக்குறது தான் வந்து எம்ப்ளாயீஸ் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.